ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூபிக்ஸ் தமிழ் vlog. இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கூடிய இந்த இடம் வந்து ராமேஸ்வரங்க. நாங்கள் இந்தியா வந்திருந்தோம், வந்துட்டு இப்போ ரிட்டன் வந்தாச்சு. ஸோ அங்கே நாங்கள் பயணித்த சில இடங்களில் எடுத்த சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களோட பகிரணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றின சின்ன சின்ன விஷயங்கள் இனி வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்காக வரும். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். இன்றைக்கி தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காலை நேரம் ஒரு 8 மணிக்கு முன்னாடி நாங்கள் அங்கே போயிட்டோம். எங்களோட ட்ரிப்பை வந்து நாங்கள் ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் இந்த டைமுக்கு எங்களால் கொஞ்சம் முன்னாடி வர முடிஞ்சுது. இன்னும் சில இடங்கள் பார்க்க வேண்டியது இருந்தனால நாங்கள் ஓரளவு பிளான் பண்ணிட்டு தான் நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா அந்த தண்ணீர் பற்றி சொல்லி ஆகணுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரு சில கடைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி பார்த்தாவே தெரியும் ப்ளூ கலரில். பட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் ப்ளூ ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு கலர் மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலை நேரம் அப்படின்றனால இன்னும் நல்ல ஒரு குளிர்ந்த காற்று வீசிட்டே இருந்துச்சுங்க. இந்த பாலத்தை கடந்து போகிறவங்க கண்டிப்பாக ஒரு சில நிமிடங்களாவது இந்த பாலத்தில் நின்று இதை அழகை ரசிச்சுட்டு தான் போவாங்க. அப்படிப்பட்ட இந்த பாலத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பாலத்தினுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் பாலம். இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவில் தமிழ்நாடு ஸ்டேட்டில் ராமேஸ்வரம் அப்படின்ற இடத்துல தாங்க இருக்குது. இந்த பாலத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா பெரு நிலப்பரப்பையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கும் ஒரு மிகப்பெரிய பாலம் தாங்க இது. அது மட்டும் இல்லை, இந்த பாலத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா கப்பல்கள் போக்குவரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பாலம் வந்து திறக்கக்கூடிய வடிவில் அமைக்கப்பட்டிருக்குங்க. இது இந்தியாவின் முதல் கடல் பாலமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுமார் 2.3 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலம் இந்தியாவின் 2வது மிக நீளமான கடல் பாலமாகும். முதல் இடத்தில் மும்பையில் உள்ள பாந்த்ரா கடற்பாலமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பாம்பன் தொடருந்து பாலம், பாம்பன் பேருந்து பாலம் என இரண்டாக அழைக்கப்பட்டாலும் முதல்ல ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட தொடருந்து பாலத்தை பாம்பன் பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அமைந்துள்ள மிக நீளமான கடல் தொடருந்து பாலமாகும். இதோட மொத்த நீளம் வந்து 2.3 கிலோமீட்டர் கொண்டதுங்க. பாம்பன் ரயில் பாலம் 6776 அடி நீளமானதுங்க. இந்த பாலத்தை எப்போ திறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1914ஆம் ஆண்டு. இந்த பாலத்தின் கீழே கப்பல்கள் செல்வதற்கு ஏற்ற மாதிரி நடுப்பகுதியை உயர தூக்குவதற்கு ஏற்ற மாதிரி வடிவமைத்திருக்காங்க. தொடக்கத்தில் குறுகிய அகல தொடர்ந்துகள் செல்வதற்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. பிறகு இதை அகலப்பாதை தொடர்ந்துகள் செல்வதற்கு ஏற்ற மாதிரி இந்திய ரயில்வே 2007ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதியில் புதுப்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 10 கப்பல்கள் இந்த பாலத்தின் நடுவில் திறக்கும் வாசல் வழியாக செல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ராமேஸ்வரத்திற்கு சாலை வழி போக்குவரத்துக்காக பேருந்து பாலம் முதலாக 1988ஆம் ஆண்டு அக்டோபர் 2இல் அன்றைய இந்தியாவோட பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களால் தொடங்கப்பட்டிருக்குங்க. இந்த பாலத்திற்கு அவரது தாயாரும் முன்னாள் பிரதமருமான இந்திரா காந்தியின் நினைவாக அவரது பெயர் பாலத்திற்கு சுட்டப்பட்டிருக்கு. இந்த மேம்பாலத்திலிருந்து அருகில் உள்ள தீவுகளையும் பாலத்திற்கு கீழே செல்லும் தொடர்ந்து பாலத்தையும் மற்றும் கப்பல் போக்குவரத்தையும் பார்க்க முடியும். பாம்பன் பாலம் உலகின் மிகவும் அதிக அளவு துருப்பிடிக்கத்தக்க பகுதியில் அமைக்கப்பட்டிருக்குங்க. இதனால் இதற்கான கட்டுமான பணிகள் மிகுந்த சிரமங்களுக்கு இடையிலே நடைபெற்றிருக்கு. அத்துடன் இந்த பகுதியை வந்து கடல் கொந்தளிப்பு ஏற்படும் பகுதியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் கொந்தளிப்பு அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சுனாமி தான். தனுஷ்கோடியில் 1964இல் நிகழ்ந்த புயலில் இந்த பாலத்துக்கு எந்த விதமான சேதம் ஏற்படவில்லை அப்படின்னு தெரியப்படுதுங்க. இதற்கான கட்டுமான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா பாலம் கட்ட தேவையான அதாவது 18,000 டன் ஜல்லிக்கற்கள் 270 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தும் மணல் 110 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தும் கொண்டு வரப்பட்டது. இந்த பாலம் கட்ட தேவையான அளவு சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5000 டன், அதுக்கப்புறம் இரும்பு வந்து 18,000 டன் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பாலத்தோட நூற்றாண்டு விழா 2014ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டிருக்குங்க. பாக்கு நீரிணையில் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு பறந்திருக்கும் இந்த பாம்பன் பாலம் இந்தியாவின் பெரு நிலப்பரப்பையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கும் முதல் பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாம்பன் பாலத்தோட சிறப்புகளை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்பவே மகிழ்ச்சிங்க. இந்த வீடியோவை இத்தோடு நான் முடிக்கல, இன்னும் ஒரு சில வார்த்தைகள் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பெரும்பாலும் நியூஸில் கேள்விப்படுறது இந்த ராமேஸ்வரம் பற்றி அடிக்கடி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா மீனவர்களுடைய அவர்களுடைய நிலை பற்றியும் கொஞ்சம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம கேட்கும்பொழுது நம்ம ஃபீல் பண்ணுவோம், இல்லைன்னு நான் சொல்ல. அதை நம்ம நேரில் போய் அந்த இடத்துல நிற்கும் பொழுது உண்மையாகவே ஒரு சில விஷயங்கள் நம்ம உணர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் எனக்கும் தோணுச்சு. நம்ம வீட்டிலேருந்து யாராவது வெளில போகிறாங்க, இல்லை பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துக்கு போனால் கூட பார்த்து போயிட்டு வாங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கடலுக்கு போயிட்டு திரும்ப வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க்கான ஒரு லைஃப் தான். நம்ம எப்படி மண் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோமோ இவங்க வந்து கடலும் கடல் சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. ரொம்பவே போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்படின்றத நேரில் போய் நின்று பார்க்கும்பொழுது உணர முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோவை இத்தோடு நான் நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேங்க. எனக்கு மனசில் பட்டதை சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவிடுங்க. மீண்டும் இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.